ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்களா என்னுடைய இன்குபேட்டரில் கிட்டத்தட்ட 150 முட்டைகள் நான் அடை வச்சிருக்கிறேன். 150 முட்டைகளும் நான் பொறிக்காது. போன டைம் நான் அடை வச்சதில் வெறும் 30-40 தான் பொறிச்சிச்சு. நிறைய முட்டைகள் பார்த்தீங்களா ஒழுங்காக பொறிக்காம ஸோ நிறைய குஞ்சுகள் இறந்துருச்சு. ஸோ இந்த டைம் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் வச்சது நான் ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைமு நான் வச்சுருக்கிறேன் இன்குபேட்டரில் முட்டைங்கெல்லாம். போன டைம் நிறைய லாஸ் ஆகி போச்சு. அது இல்லாமல் கரண்ட்டுக்குள்ளே ஹெவியாக ஆகி போச்சு. ஸோ இதில் குஞ்சு பறித்த முட்டைங்களை தனியாக ஈட்டு கொடுக்குறது தனியாக இது மாதிரி ஒரு பெட்டு ரெடி பண்ணி நான் குஞ்சு வச்சுருக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன். அதனால் கரண்ட்டுக்குள்ளே அதிக ஆகி போச்சு. நிறைய முட்டைங்க பார்த்தீங்கன்னா பொறிக்கிறது இல்லை, ஹீட்டு ஒழுங்காக கொடுக்காததுனாலையும் ப்ளஸ் நம்ம முட்டைகளை திருப்பி விடாதனாலையும் ப்ளஸ் நிறைய குஞ்சுகள் முட்டைங்கள்லேயே வெளியே வர முடியாமல் இறந்துடுது. ஸோ அதெல்லாம் நிறைய இறப்பு எடுப்பது அது மாதிரிலாம் ஓகேங்களா. ஸோ நாம் தான் கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தற்போதைக்கு முட்டைகளை வச்சுருக்கிறேன். ஒரு தடவை ஒரு 150 முட்டைகள் வச்சுருக்கிறேன். இந்த முட்டைங்க எல்லாமே பார்த்தீங்களா நான் வளர்த்தி ஒரு 50 காடை வச்சுருக்கிறேன். அந்த 50 காடைங்களும் முட்டை போட்டால் தான் அந்த முட்டைங்க எல்லாமே. ஸோ அந்த முட்டைங்களவே நான் பொறிச்சு அதையவே நான் வளர்த்துறேன். இது எல்லா முட்டைங்களும் அந்த முட்டை பொறிச்சு குஞ்சுங்க எல்லாத்தையும் நான் வளர்த்துட்டு எல்லாமே நான் கூண்டில் வச்சுருக்கிறேன். அந்த அடுத்த வீடியோவில் அந்த காடை குஞ்சுங்களையும் நான் காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.